ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு தான் போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு தொடர்ந்து 6 வாரம் போனால் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக அந்த 6 வாரத்துக்குள்ளேயே நடக்குமா. எங்கள் வீட்டிலேருந்து இந்த கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நாங்கள் நைட்டு 3 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கள் சிறுவாபுரி கோயில் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. அதான் நாங்கள் 3 மணிக்கே கிளம்பிட்டோம். இப்போ 3 மணிக்கு கிளம்புனதுனால 4:30 மணிக்கெல்லாம் கோயிலில் ரீச் ஆகிடுவோம். இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுது. கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே கோயிலுக்கு ரீச் ஆகிடுவோம். இது எங்களுக்கு 4வது வாரம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது. நாங்கள் ஃபஸ்ட்டு வாரம் அந்த கோயிலுக்கு போகும்போது 7 மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வெளில வரதுக்கு மணி 10:30 ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் போல். மற்ற டேஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. நாங்கள் போயிட்டுருக்கும்போதே ஹெவியாக மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் ரெட் ஹில்ஸ் போகும்போது மழை ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக மழை கொஞ்சமாக லைட்டாக விட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகும்போது கரெக்டாக மணி 4:45 ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் மழை பெஞ்சதுனால அதிகமாக கூட்டம் இல்லை. அப்புறம் சாமிக்கு மாலை ஒன்று வாங்கிட்டு அப்படியே போய் லைனில் நின்றுட்டோம். போன வாரத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே 3 விதமாக சாமியை பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரீயாக போகிறது, இன்னொன்று 50 ரூபா டிக்கெட்டு, இன்னொன்று 100 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் சாமியை சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம். அதுலேயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 6 மணிக்குள்ளே சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் உட்காந்து எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதுவும் காலையிலே கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சாமியை பார்த்தோன்னே மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுது. நாங்கள் 5 மணிக்கு உள்ளே போனோம். கரெக்டாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு மணி 6 ஆகிடுச்சு. பொழுதும் விடிஞ்சிருச்சு. நாங்கள் சாமியை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக வெளியில் வந்துட்டோம். நீங்களும் சென்னை இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு போய் முருகனை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகும்போது மழை பெஞ்சுது. ஆனால் ரிட்டன் வரும்போது மழை பெய்யலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.